பத்திரிகை ஃபாதர் வந்து நான் பேசிக்காக பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரையில் தான். மதுரையில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருந்தேன். சினிமாவுக்கு வரணும், எனக்குள்ளே இசை இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. நான் எங்கேயுமே இசை கற்றுக்கல. கீபோர்டை தொட்டையும் மியூசிக் வந்துச்சு, எப்படின்னு தெரில. அப்படி சொல்லிருக்கப்போ சரி, ஸ்கூல் டேஸ்லேயே நிறையா ட்ராமாஸ்க்கு டைரக்ட் பண்ணியிருக்கேன். மியூசிக்கெல்லாம் பண்ணுவோம் ஆன் த ஸ்டேஜ் வச்சு. அதில் மியூசிக் தான் நம்ம வாழ்க்கைன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இதுதான் லைஃப்னு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கப்போ வந்து சென்னையில் ஐ திங்க் நியர்லி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து என்னோட முயற்சி. ஐ திங்க் ஐம் ஸ்டெப்பிங் இன்டு 9th இயர். 9வது வருஷத்தில் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. பட் ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு, நான் ஏன் இவ்வளோ லேட்டாக உங்கள் முன்னாடிலாம் வந்திருக்கேன்னு தோன்றப்போ வந்து என்னை நானே ஐ டெவலப் மெனி திங், ஐ லேர்ன் மெனி திங். எல்லாமே மியூசிக்லேருந்து ஹவு டு மேக் டெக்னாலஜி மியூசிக், டெக்னோ மியூசிக், இப்போ உள்ள ட்ரெண்டி என்ன, அடுத்த ஹவு பி எப்படி ஃப்யூச்சருக்கு எப்படி போகும், எல்லாமே எனக்கு என்னை நானே டெவலப் பண்ணிக்க ஒரு நல்ல ஸ்டேஜஸ் இருந்துச்சு. மதுரையில் இருந்தேன். ஆனால் ஒன்று, அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இளைஞர்களை கனவு காணுங்கள் சொல்லியிருப்பாங்க. சில இளைஞர்கள் வந்து தூங்கினா கனவுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கனவு இல்லை. அவர் சொன்னது வந்து விழித்து கொண்டே கனவு காண வேண்டும். அப்படியே நம்ம வி ஷுட் ட்ரீம் அவர் லைஃப். அந்த கற்பனை பண்ணணும், அந்த கற்பனை எப்படியே சேலாக கொண்டு வரணும். அது ஒன்று தான் இருந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் நான் நிம்மதி எத்தவங்களோ ஐ திங்க் இன்றைக்கி நான் நிம்மதி எத்தவங்க நினைக்கிறேன். வெற்றி சாருக்கு நன்றி சொல்கிறேன் நேரத்தில். எங்கேயோ இருந்தேன், திடீர்னு வெற்றி சார் நான் ஃபஸ்ட் மூவிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ நல்ல ஏதோ காட்ஸ் கிரேஸ் வந்து இந்த மூவியில் அவர் என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. நான் ஒரு மியூசிக் டைரக்டர் எதுவுமே பார்க்காம ரொம்ப கம்ஃபர்ட்டாக எல்லாரும் தெரிஞ்சோம், எல்லாருக்கிட்டும் க்ளோஸாக இருந்தாங்க. ரொம்ப ஒரு டீம் ஒர்க் தான் சொல்ல முடியும். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார் வந்து ஜானி சாங் ஒரு நல்ல ஹிட் ஆனதுக்கு இப்போ ஒரு சென்சேஷனாக போயிட்டுருக்குன்னா எங்கள் பட்ஜெட் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாக அப்படியே இதுக்குள்ளே பண்ணணும், இதுக்குள்ளே பெஸ்ட்டாக பண்ணணும், இதுக்குள்ளே தி பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொன்னப்போ வந்து ஆர்ட் டைரக்டர் எங்களுக்காண்டி ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி நல்லா ஜானி சாங்க்கு ஏற்ற மாதிரி செட், இதை விட படத்தில் எல்லா சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த அப்பியரன்ஸ் அட்மாஸ்பியர் பக்காவாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் எடிட்டர் சாபு சாரை பற்றி நான் சொல்லியே தரணும். சாபு சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் அந்த பேஷன் இவங்கெல்லாம் பார்க்குறப்ப எடிட்டிங் நான் சில இடத்துல பின்னாடி உட்காந்துருப்பேன். இதுதான் சார் கை அப்படியே, ஏன்னா கீபோர்டில் அப்படி தான் விளாடுவோம். பட் அவருக்கும் கீபோர்டில் அப்படி ட்ராக் பண்ணுவார். ஒரு சீன் இது சரியில்லையா, எங்கிட்ட இருந்து நம்ம கூட மறந்துடும், இந்த சீன் டேரக்டர் கூட மறந்துடும். அங்கிட்ட ஒரு சீனை கொண்டு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்படியே மூவி. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரில் அந்த மியூசிக்கு இன்னும் பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அப்படியே ஸ்லோ கட்ஸில் ஆரம்பிக்கும், அப்படியே ஃபாஸ்ட் கட்ஸில் வர்ற ஒரு சீன் கூட அந்த மியூசிக்கை ஓவர்லாப் பண்ணாமல் அந்த மியூசிக் தேவையான சீன்ஸை பக்காவாக எடுத்து ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லர் படத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்படியே கொண்டு போயிருக்காரு. அப்புறம் கேமராமேன் கண்ணன் சார் வந்து என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இப்போ அவர் என்ன சொன்னார், நான் இது வரைக்கும் நல்லா பெரிய படம் பண்ணிட்டேன், அதெல்லாம் நினைக்காதீங்க, ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக இருந்துச்சு. ஸ்கோர்ஸ் நடக்கிறப்போலாம் வெற்றி சாரோட கேமராமேன் சார் வருவார். ஸ்ட்ரிங்ஸ் ஸ்கோர்ஸ் வந்தப்போலாம் அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே வாசிக்க அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படியே அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவரோட பங்களிப்பு காட்சி அமைப்புலேயே தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு லென்த்தி ஷார்ட்ஸ் அப்படியே பக்காவாக இருந்திருக்கும், அது தெரிஞ்சிருக்கும். அது வந்து அண்ட் தென் வந்து ஐகோ சார், ஐந்து கோவிலான் சார் டைலாக்ஸ் பவர்ஃபுல். இதை விட ட்ரெய்லரில் வந்து டைலாக் விட படத்தில் வந்து அருமையான டைலாக்லாம் இருக்குது. அதில் ஒன்று சொல்லுவாப்ல, சாதிப்போம்ல எல்லாரும் சாதிப்போம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அது வந்து இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா ஸ்கோர்ஸ் பண்ணதில் அவரோட அந்த கேரக்டர் நான் என்ஜாய் பண்ணேன். அப்புறம் நம்ம குபீர் குரூப்ஸ்னு ஒரு புது பேட்டர்ன் நாங்கள் அதில் கொண்டு வந்திருக்கோம். அந்த குபீர் குரூப்ஸோட மெம்பர்ஸ் வந்து குபீர் குரூப்ஸோட ஃபவுண்டர் வந்து எங்கள் இயக்குனர் தான். அதை வந்து அந்த குபீர் குரூப்ஸில் மெம்பரை கொண்டு வந்தது வந்து எங்கள் இயக்குனர் தான். அந்த மெம்பர்ஸ் எல்லாம் யாருன்னா பிளாக் பாண்டி அண்ட் சரவணன் சார், செந்தில் சார். எங்களோட காமெடி வந்து பக்காவாக எடுத்திருக்கு. இவங்களை எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஒரு அந்த ஷோலே பார்த்துருக்காங்க. டேடி எனக்கு ஒரு டவுட் அதிலே பார்த்துருக்காங்க. இதில் வர்றப்ப அந்த டேடி எனக்கு ஒரு டவுட் அது வந்துடாமல் நல்ல நேட்டிவிட்டி, நம்ம மதுரையோட அந்த ஸ்மெல், அந்த ஒரு நேட்டிவிட்டி ஸ்மெல்லை கொடுத்துருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா க்ரூஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு